எந்த விதமான அறிக்கைகளோ எந்த விதமான கவர்மெண்ட் ரெக்கார்டு எதுவுமே இல்லாமல் உளவுத்துறை அமைப்புகளிடமோ எந்த விதத்திலையும் எந்தவித ரெக்கார்ட்ஸுமே இல்லாம ஒரு படம் பிரிவினைவாதத்தை தூண்டுறதுக்கு ஒரு படம் ரெடியாகி முடிச்சு ரிலீஸ் ஆகி முடிச்சிருச்சு. அதற்கப்புறம் இதுல மேலாக என்னன்னா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை ஜூலை மாசத்துக்கு மேல் விசாரணையை ஒத்தி வச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை சோனி லைவ் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வாங்குறாங்க. அதுவும் வாங்கி திரைப்படம் திரையிடப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கப்புறம் இந்த கேரளா ஸ்டோரிக்காக பிரசார் பாரதி மூலியமாக இந்த படத்தை வாங்கி தூர்தர்ஷன் மூலியமாக 4 மொழிகள்ல டப் செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கம் ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கும் இந்த டிவிசிவாக இந்த பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய இந்த கேரளா ஸ்டோரிஸை ரிலீஸ் செய்யறதுக்கு எல்லா வேலைகளையும் பண்றாங்க. இதற்கு மிக முத்தாய்ப்பாக இந்த கேரளா ஸ்டோரிஸ்ங்கிற படத்துக்கு 2 தேசிய விருதுகளையும் அறிவித்தது ஒன்றிய அரசாங்கம். இது எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 31 மாதங்களுக்கு அப்புறம் இன்றைக்கு 15ஆம் தேதி 12வது மாசம் 2025ஆம் வருடம் 31 மாதங்களுக்கு அப்புறம் இந்த கேரளா ஸ்டோரிஸ்ங்கிற படத்தை பத்தின மேல் விசாரணையை அன்றைக்கு ஒத்தி வைத்த ஜூலை மாதம்னு ஒத்தி வைத்த உச்சநீதிமன்றம் 31 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கு வழக்காடு மன்றத்தில் பட்டியலிட்டிருக்கிறது.